இந்த நாளிலும் கூட நம்மத்திலே குடும்பமாக வந்திருக்கிற அன்பு சகோதரரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே, கடந்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு தூத்துக்குடி மாவட்டத்தில் புதியமுத்தூர்ல 3 நாள் விடுதலை பெருவிழா நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எங்கள் கண்களால் கண்டு பிரமித்து போய் நின்றோம். அல்லேலூயா. வந்திருந்த ஜனங்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே மெய்மறந்து நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் போன ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. மீதியான வேளையில அன்பு சகோதரருடைய கரத்துல கொடுக்க போறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அன்போடு கூட வரவேற்போம். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஏற்ற போக நன்றி சொல்லுவோமா? நல்ல தேவனுடைய அன்பை ருசித்த பிள்ளைகள், கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு நாள் இல்ல பாஸ்டர், 2 நாள் இல்ல பாஸ்டர், நான் அவரை அறியாத வேளையிலே என் கர்த்தரனை தெரிந்து கொண்டு என்னை உயர்த்தி இருக்கிறார். அந்த பிள்ளைகள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி கமான் சம்பாரி. நல்ல பின்னாடி இருக்கிறவங்க, நின்று கொண்டிருக்கிற வாலண்டியர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம அந்த மைதானத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகள் தேவனுடைய அன்பை ரொம்ப ருசிச்சிருக்கிறோம். எத்தனை பேர் அதை உண்மைன்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல அவங்க மட்டும் நல்லா கையசிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்பா. இந்த வேளையில நான் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்ல வந்திருக்கிறேன்? ஆண்டவர் சொல்ல சொன்னார். சொல்லட்டா? இது முடிவில்லையா? புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நீ இருக்கிற பத்தியா ஒரு நிலைமை, இப்ப நீ தடங்கிட்டு இருக்கிற பத்தியா, போராடி கொண்டிருக்கிற பத்தியா, இப்ப வந்துட்டு முட்டி கொண்டிருக்கிற பத்தியா, முன்னாடி போக முடியாதபடிக்கு இப்ப நீ கலங்கி கொண்டிருக்கிற பத்தியா, இவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று சொல்லி, இதுதான், இதோட நான் திருப்தி ஆகணுமா என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற பத்தியா, ஆண்டவர் தெளிவாய் உன்னை பார்த்து சொல்ல அனுப்பி இருக்கிறார். இது முடிவில்லையா? உன்னுடைய முடிவு ரொம்ப சம்பூர்ணமா இருக்க போகிறது. யோ கம் ஆன் கம் ஆன். இப்ப ஆண்டவர் சிலரோட பேசினார் தெளிவா. அவங்க மட்டும் நல்ல கையை தட்டி பிசாசு. Come on somebody, my God, I feel the anointing right now. I feel it in my spirit. இது நான் சொல்லியிருந்தேனா உனக்குள்ள இறங்கி இருக்காது. இது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை நான் உன்னோடு கூட சொன்னதுனாலதான். Oh my God, I feel it. My God, I feel it. ஆண்டவர் தெளிவா சொல்ல சொன்னார். நீ படிச்சிருக்கியோ படிக்கலையோ, பேங்க்ல பேலன்ஸ் இருக்க பேலன்ஸ் இல்லையோ, நீ எந்த ஜாதி எனக்கு கவலை இல்லை. நீ பரிசுத்த ஜாதியா இருக்கிறபடினால இப்ப நீ இருக்கிற நிலைமையில நீ இருக்க மாட்ட. நீ கர்த்தரை நம்பி வந்திருக்கிறபடினால் உன்னுடைய முடிவு இதோட முடிய போகிறதல்ல. நீ பின்னாடி போய் வாழ்க்கை முடிய போறதில்லை. கர்த்தர் உனக்கு சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். இப்பொழுது படுகிற பாடுகளை காட்டிலும் நாம் காண போகிற மகிமை பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல விசுவாசிகள் தேவஜனம் மட்டும் கையை தட்டி, ஆமா சுவாமி, இந்த நிலைமையில நான் இருக்க போறதில்லை. என் குடும்பம் இதே போல இருக்க போறதில்லை. இதே கடனால நாங்க கஷ்டப்பட போறதில்லை. என் ஊழியத்திலே முடிய போறதில்லை. கர்த்தர் எனக்கு பெரிதான காரியங்களை வைத்திருக்கிறார். உண்மன்றவங்க மட்டும் நல்லா சத்தம் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஓட கத்துறீங்களோ, அல்லேலூயா சொல்றீங்களோ, come on.